அண்மை செய்தி தங்க நகை அடமான கடனுக்கான புதிய நிபந்தனைகளை திரும்பப் பெற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். புதிய நிபந்தனைகளால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவர் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூட்டுறவு மற்றும் தேசியமயமாக வங்கிகளின் கடன் வாங்கும் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கடுமையாக இந்த நகை கடனுக்கான கட்டுப்பாடுகளை திரும்பப் பெற வேண்டும் எனவும் தங்க நகை அடமான கடனுக்கான புதிய நிபந்தனைகளை திரும்பப் பெற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரம். வணக்கம். ஏழை எளிய நடுத்தர மக்கள் அவசர தேவைகளுக்காக வங்கியில் வைக்கப்படும் நகை அடமான கடனுக்கு விதிக்கப்பட்டுள்ள புதிய நிபந்தனைகளை இந்திய ரிசர்வ் வங்கி திரும்ப பெற வேண்டும் என அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் இந்திய மக்கள் தொகையில் சுமார் 80% மக்களுக்கு மேல் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் ஆவார்கள். இவர்கள் அனைவரும் ஏதேனும் ஒரு அவசர தேவை ஏற்படின் அருகில் உள்ள கூட்டுறவு வங்கிகள் மற்றும் வணிக வங்கிகளில் தங்களது நகைகளை அடமானம் வைத்து நிலைமையை சமாளிக்கும் சராசரி மக்கள் ஆவார்கள். இந்த நிலையில் இந்திய ரிசர்வ் வங்கி அண்மையில் நகை அடமானத்திற்கு புதிய விதிமுறைகளை அறிவித்துள்ளது. இந்த விதிமுறைகளை புதிய நிபந்தனைகளின்படி தங்கள் அவசர தேவைகளுக்கு சொந்த நகைகளின் பேரில் அவர்கள் அருகில் உள்ள கூட்டுறவு மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன் வாங்கும் ஏழை எளிய நடுத்தர மக்கள், விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். எனவே மக்களின் நலன் கருத்தில் கொண்டு இந்த புதிய நிபந்தனைகளை இந்திய ரிசர்வ் வங்கி உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துவதோடு தனியார் நகைக்கடைகளில் வாங்கப்பட்ட தங்க காசுகளின் தரத்தை பரிசோதித்து தங்க கடன் வழங்கவும் வலியுறுத்துகிறேன் என அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.